நம்ம ஜானகி வந்துட்டு ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருக்காங்க. அதாவது ஏற்கனவே நம்ம ஜானகிக்கு உண்மை எல்லாமே தெரியும். ஆனாலுமே கொஞ்சம் கொஞ்சம் வந்து இப்பன்னா அஞ்சலி கர்ப்பமா இருப்பாளோ! அப்டின்ற ஒரு சந்தேகம். அதாவது இலக்கியா சொல்றதுலயும் ஒரு பெர்சன்டாச்சும் வந்து இப்பன்னா சேஞ்ச் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அப்டின்ற மாரி தான் நெனச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இலக்கியா சொன்னது தான் முற்றிலுமே பொய் அப்டின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சு போச்சு. நம்ம கார்த்திக்க சமாதானப்படுத்துற வகையில, நம்ம ஜானகி வந்துட்டு கார்த்திக் நீ எத பத்தியும் வந்து இப்பன்னா கவலைப்படாதப்பா. நீ எவ்ளோ வந்து இப்பன்னா ஃபீலிங்ஸ்ல இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம இலக்கியா ஆரம்பத்துல இருந்தே வந்து இப்பன்னா இந்த ஒரு விஷயத்த பத்தி நம்ம எல்லார்கிட்டயுமே சொல்லிக்கிட்டே இருந்தா, நம்ம தான் அத கேட்காம முட்டாள்தனமா அஞ்சலிய வந்து இப்பன்னா நம்பி இப்படி துரோகம் பண்ற மாரி வந்து இப்பன்னா பண்ணிட்டோம். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி நம்ம ஜானகியும் வந்து இப்பன்னா தெளிவா எடுத்து புரிய வைக்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம கார்த்திக் வந்துட்டு எனக்கு ரொம்பவே மைண்ட் அப்செட்டா இருக்குண்ணே. நான் போயிட்டு வந்து இப்பன்னா ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி ரூம்குள்ள ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்து இப்பன்னா போறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம கௌதம் கிட்டயும், இலக்கியா கிட்டயும் ஜானகி இருந்துட்டு கௌதம் என்னப்பா ஆச்சு? அப்படி என்னதான் நடந்துச்சு? எப்படிதான் அஞ்சலி கர்ப்பமா இல்ல அப்படின்றத கண்டுபிடிச்சீங்க? அவளோட பித்தலாட்டத்தை எல்லாத்தையுமே எப்படி வெளிய கொண்டு வந்தீங்க? அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஜானகிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியே காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் இப்படி ஜானகி கேட்ட உடனே, ஜானகி கிட்ட வந்து இப்ப என்ன இலக்கியா சொல்றாங்க, "அத்த நான் தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன்ல, அஞ்சலி கர்ப்பம் அதாவது கர்ப்பமா இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, கர்ப்பமா இல்லாதவங்க எப்படி இருப்பாங்க, அப்படின்றது எல்லாமே எனக்கு தெரியும். எப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவ டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிடாம அந்த இதுக்கு பெட்டுக்கு அடியில ஒளிச்சு வச்சிருந்தாலோ, அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, அவளோட சுயரூபம் வந்து தெரிய வந்துருச்சு அப்படின்ற மாரி வந்து சொல்லி, கடைசியில ஹாஸ்பிட்டல்ல நடந்த ஒவ்வொன்னையுமே வந்து பார்த்தீங்கன்னா, விரிவா சொல்றாங்க. கடைசியில அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே வந்து கார்த்திக்க தொந்தரவு பண்ண மாட்டான். கார்த்திக்கும் அஞ்சலி வேணான்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணது மட்டும் இல்லாம, விவாகரத்து அதாவது விடுதலை பத்திரத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கையெழுத்து போட்டு குடுத்துட்டு அஞ்சலி கிளம்பி போயிட்டா அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, நல்ல வேலை பண்ணியிருக்கீங்க இலக்கியா. நீங்க எங்க வந்து போனா அந்த அஞ்சலிய அதாவது இந்த பைரவி சொல்றா, இந்த மாரி தான் அவ வீட்டுக்கு வரட்டும் இரு, அப்ப பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சொன்னேன், அஞ்சலி எல்லாம் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, எங்க நீங்களும் வந்து போனா அஞ்சலிய கூட்டிட்டு வந்துருவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சேன். ஆனா எப்படியோ ஒரு வழியா அவள அங்கேயே விட்டுட்டு வந்திருக்கீங்க. ரொம்ப நல்ல வேலை பண்ணீங்க அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இவ்வளவு நாளா நம்ம குடும்பத்துக்குள்ள இருந்த ஒரு சனியம் வந்து ஒழிஞ்சுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, ஐய்யயோ! இவ்ளோ நேரம் ஆச்சு. இன்னும் கார்த்திக் சாப்பிட்டானா இல்லையான்னு தெரியல. நானும் வந்து பார்த்தீங்கன்னா, ஜூஸ் கொண்டு போய் குடுக்குறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஜானகி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கௌதமும், இலக்கியாவும் சொல்றாங்க. கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா, கண்காணிச்சுட்டே இருங்க. ஏன்னா கார்த்திக் இப்போ ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருக்கான். அதனால அவன் தவறான முடிவ எடுக்கிறதுக்கான கூட வாய்ப்பு கூட அதிகமாவே இருக்கு. நம்ம அவன தனியா விடக்கூடாது அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது தான், முதல்ல கார்த்திக்க பார்க்கறதுக்காக நம்ம ஜானகி வந்து போறாங்க. அப்படி போம்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் இப்போ தற்கொலைக்கு முயற்சி பண்றத பார்த்து பயங்கர ஷாக் ஆக ஆரம்பிச்சுறாங்க. "கார்த்திக் என்னப்பா பண்ற? கௌதம் கொஞ்சம் வாப்பா இங்க" அப்படின்ற மாரி வந்து கூப்பிட்டு, கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல சேவ் பண்றாங்க. இங்க எல்லாமே நல்லபடியா நடக்குது. நம்ம கௌதமும், இலக்கியா வந்துட்டு கார்த்திக் அந்த மாரிலாம் தப்பான முடிவு எடுக்கிறதுக்கும் விடமாட்டாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.